ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா நம்ம போகலாம். பேசுகிற இருதயத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, எல்லாருக்குமே கோபம் வர்றது உண்மைதான். ஆனா அந்த கோபத்தினால நம்ம பேசியோ இல்ல நம்ம கோவத்தின் மிகுதியினால நம்மளோட கை அதாவது அடிக்கிறதோ கொலை பண்றதோ, இப்ப இந்த காலகட்டத்துல பாருங்க, கோவத்தினால கொலை பண்றாங்க, கன் ஷாட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அந்த கோவத்தை அடக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் நிறைய முறை கோபம் வந்துச்சுன்னா நிறைய பேசிடுவேன். அப்புறம் தான் ஏன் பேசணும், பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்றத நான் யோசிப்பேன். இங்க வசனம் சொல்லும் போது நிச்சயமாலே அது என்னுடைய இருதயத்தை ரொம்ப உணர்த்தினது. இங்க பாருங்களேன், நீங்கள் கோபம் கொண்டாலும் கோபம் கண்டிப்பா வரும். ஆனா அந்த கோபம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இந்த கோபத்தினால நம்ம எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளுடைய படுக்கையில நம்ம இருதயத்துல, உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். உங்க கோபத்தை ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்காரு, ஆவியானவர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம இது நடந்தது, இதனாலதான் எனக்கு இவ்வளவு கோபம் வந்தது, இவங்க பண்ணது கரெக்டா இல்லையா சொல்லிட்டு ஆவியானவர் கூட நம்ம சம்பாஷிக்கும் போது நம்முடைய கோபம் தணிந்து போகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறது அதுதான். உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபம் வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நகர்ந்து வாங்க. அந்த இடத்துல நிற்கவே நிக்காதீங்க. கோபம் வந்துச்சுன்னா பேசாதீங்க. கோபம் வந்தா செயலை காட்டாதீங்க. கோபம் வந்தா எந்த பொருளையும் எடுத்து உடைக்காதீங்க. கோபம் வந்தா அழாதீங்க. கோபம் வந்தா சபிக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கோபம் வந்துச்சுன்னா இந்த கோபத்தினால நிறைய பேர் பாவம் செய்யறது உண்டு. சோ அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாதான். ரெண்டாவது, படுக்கையில அமர்ந்து நம்ம இருதயத்துல பேசி கொண்டிருக்கணும். ஆவியானவரோடு பேச தொடங்குவோம். இது நடந்ததுப்பா, இப்படி நடந்ததுப்பா, இந்த காரியம் நடந்தது, இவங்க இதை பண்ணாங்க, அதனால நான் இதை பண்ணப்பா, இதுல தவறு இருக்கா, இல்ல நான் பண்ணது கரெக்டா, ஆண்டவர் இடத்துல நீங்க பேச ஆரம்பிங்களேன். பேசிட்டு ஒரு 5 நிமிடம் அமைதியா இருங்க. உங்க இருதயத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்கும். உங்களுடைய மனசாட்சி பேச ஆரம்பிக்கும். என்ன பேசும்? நீங்க பண்ணது கரெக்ட், நீங்க பண்ணது தவறுங்கிறத வார்த்தையினால ஆவியானவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். அது கர்த்தர் பேசுகிறார் என்று அதை நம்ம பிடித்து கொள்வோம். நம்ம திரும்ப அந்த தவறுகளை செய்யாதிருப்போம். இன்றைக்கு நம்ம ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய வேண்டாம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, ஆக்கியத்தை எங்கள் தந்தையிலே உமக்கு நன்றி. அநேக முறை கோபப்பட்டு அநேக தவறுகளை செய்துடுறோம்ப்பா. தயவாய் எங்களை மன்னிங்க. இந்த கோபத்தினால நிறைய வார்த்தைகளை விடுறோம். இதனால எத்தனை பிளவுகள், எத்தனை பிரிவுகள், எத்தனை குடும்பம் ரெண்டா பிரிகிற காரியங்கள், எப்படி எல்லாமே சின்ன பின்னமாய் மாறுகிற காரியங்கள். ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க. ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னித்து உம்மோடு அந்த கோபத்தை அடக்கி ஆண்டவரே எங்க இருதயத்தில் உள்ளதை உம்முடைய பாதத்திலே கொட்டுகிறவர்களா நீர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த இரவுல ஆண்டவரே, இந்த கோபத்தினால ஆண்டவரே பேசாம இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, ஆண்டவரே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காம இருக்கிறது, இவங்க ஒரு ரூம் அவங்க ஒரு ரூம் அப்படி தங்குறது, இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை மறைந்து சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரை 2 பேரும் சமாதானமாகட்டும். எந்த இடத்துல சண்டை போட்டாங்களோ, நண்பர்கள் இடத்துலயோ, ஆண்டவரை மனைவி இடத்துலயோ, கணவன் இடத்துலயோ, பெற்றோர்கள் இடத்துலயோ, எங்க சண்டை போட்டாங்களோ மன்னிப்பு கேட்கிற மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்க. ஆண்டவரே, அப்பா, காலை எழுந்து கொள்ளும் போது இந்த கோபம் எங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடாது. இந்த குணம், கோபம் என்கிற குணம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அப்பா, மன்னிக்கிறவர்களாகவும் சமாதானம் செய்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.